இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஐசிடி பாத் டு சக்ஸஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா லண்டனோட ட்ரேடிங் ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கும், லண்டன் என்ன பண்ணும். பேசிக்காக நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும், பட் அதில் சில அடிஷ்னல் விஷயத்த நான் வந்து சொல்கிறேன். அது எப்படி இருக்குன்றத பாருங்கள். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம், வி ஹவ் டு டேக் இட் அஸ் அ பிஸ்னஸ். ஓகேவா? ட்ரேடிங் வந்து ஒரு பிஸ்னஸ், இட்ஸ் நாட் அ கேம்பிளிங் ஆர் கேம் ஆர் என்டர்டைன்மெண்ட், நத்திங். ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்காகவோ டைம் பாஸுக்காகவோ இல்லை சும்மா எனக்கு பொழுது போல் எனக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவன் பண்ணான் இவன் பண்ணான் அதை பார்த்து வந்தேன் இதை பார்த்து வந்தேன், ப்ளீஸ் டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ட்ரேடிங் இஸ் அ கம்ப்ளீட் பிஸ்னஸ், இட்ஸ் அ $1 பில்லியன் பிஸ்னஸ். ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இஃப் யூ ஆர் ஏபிள் டு ட்ரேட் 1 lot of euro which means equal to $100,000. ஓகேவா? அவ்வளோ ஒர்த் ஆஃப் மணியை தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ மேபி யூ ஹாவ் லெவரேஜ்டு லாட், பட் ஆனால் உங்களுடைய கெப்பாசிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு சின்ன கேபிட்டல் 5K 10K அக்கௌண்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா யூஆர் ட்ரேடிங் அரவுண்ட் ஃபுல் கேபிட்டல் ஆஃப் 1 million 2 million. ஓகேவா? ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அ என்டர்டைன்மெண்ட், இட்ஸ் அ கம்ப்ளீட் பிஸ்னஸ். யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் டு மேக் மணி. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ட்ரேடிங் ஒன்ஸ் கற்றுக்கிட்டோம், ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி மணி மேக் பண்ணுறது மட்டும் கிடையாது, பட் டு கீப் த மணி யூ மேக். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மேக் பண்ணுற மணியை வந்து கீப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிறோம் அப்படின்னா அந்த லாஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் ரன்னிங்லேருந்து லாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு 2 times ஆஃப் லாஸ். நீங்கள் ஏற்கனவே ஒரு லாஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறீங்க. அது மேலே போயிட்டு ஒரு மினிமம் ஒரு $100 ரிஸ்கில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 1:1 ஒரு $100 போயிட்டு அகெயின் உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து எடுக்குதுன்னா விச் மீன்ஸ் மேலே $100லேருந்து உங்களுடைய $100 எஸ்எல்லையும் சேர்த்தா ஆல்மோஸ்ட் $200 லாஸ். அதை வந்து மைண்டில் அப்படி வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா ரிவர்சலில் ஒரு கைண்ட் ஆஃப் ஐடியா கிடைக்கும். ஆமாம், நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரேக் ஈவன் ஆர் வந்து 1:1 1:2 அப்படின்றதுல வந்து நம்ம வந்து பார்ஷியல்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக யோசிச்சிங்கன்னா நம்ம வந்து லாஸை கட் பண்ணுறது எவ்வளோ நல்ல விஷயமோ அதே மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்மால் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அதை புக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ கேனாட் ப்ரொடெக்ட் ப்ராஃபிட்ஸ் யூ ஆர் நாட் ஆப்ரேட்டிங் எ பிஸ்னஸ் மைண்ட் செட். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து லாஸ் மேக் பண்ணுறோம் ஒன்லி வந்து டார்கெட் அடித்தா மட்டும்தான், இல்லைன்னா நான் வந்து எடுக்கவே மாட்டேன் அப்படின்னா ரன்னிங் ப்ராஃபிட் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மாற்றி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, சைக்காலஜி ஆஃப் சைலன்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். மோஸ்ட் ட்ரேடர்ஸ் வந்து எப்பயுமே வந்து நான் இப்போ வரைக்கும் பார்க்குறது வந்து நம்ம வந்து மோஸ்ட்டாக ட்ரேடு வந்து மாடல் எங்கேன்னு தேடுவோமே தவிர ஆன்டிசிபேட் பண்ண மாட்டோம். நான் நிறைய பேருக்கு அதிகமாக சொல்லுவேன், நீங்கள் ஒரு மாடல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது நடக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து ஆன்டிசிபேட் பண்ணி அது நடக்கும்போது தான் உங்களால் அந்த இடத்துல ரியாக்டே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐயோ இந்த மாடல் நடந்திருக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா த ரீசன் பிகாஸ் ஆஃப் யூ ஆர் ஜஸ்ட் ரியாக்டிங், யூ ஆர் நாட் ஆன்டிசிபேட்டிங். ஓகேவா? அது வந்து முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு they allow social media, other traders, tweets, YouTube videos and opinions to influence their decisions. Most of the traders ஓட மைண்ட் செட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த நாய்ஸ் ஃப்ரம் சோஷியல் மீடியா. we are allowing like நம்ம வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணார், அவர் இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் பண்ணார், அவர் என்ன ட்ரேட் எடுத்தார், அவர் ஏதாவது மாடல் வச்சுருக்காரா, இவர் ஏதாவது மாடல் வச்சுருக்காரா, இதை என்ன சொல்கிறாங்க அதை என்ன சொல்கிறாங்க, என்னுடைய அனாலிசிஸ் கரெக்டாக, அவர் பண்ணியிருக்கிறது கரெக்டாக கம்பேர் பண்ணுறது. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகேவா? வென் தட் ஹேப்பன்ஸ் தே ஆர் நோ லாங்கர் ட்ரேடிங் தேர் மாடல். ஸோ நான் வந்து இன்னொருத்தவங்க சொல்கிற மாதிரி, ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மாடலை நீங்கள் ட்ரேட் பண்ணலை. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வந்து
இன்னொருத்தவங்களுடைய அனாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அது சரியா இது சரியான உங்களுடைய இதை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கீங்களோ, யூ ஆர் நாட் ட்ரெயினிங் யுவர் மாடல். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மினிமைஸ் ஆர் கம்ப்ளீட்லி ரிமூவ் அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட சார்ட்டை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, யாரோட அனாலிசிஸை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. தே மேக் தேர் ஓன் டெசிஷன். அந்த ஓன் டெசிஷன் தான் வந்து ஆல்வேஸ் நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜேர்னியில் வந்து லாங் ரனில் ட்ராவல் பண்ண வைக்கும். ஸோ அதனால் வந்து மேக் டெசிஷன்ஸ். ஓகேவா, அதுக்கு தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இண்டிபெண்ட் ஆகணும் அப்படின்றது. ஸோ அந்த இண்டிபெண்ட் ஆகணும்னா நீங்கள் வந்து யூ ஷுட் ஹவ் லிட்டில் பிட் கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, அண்ட் தென் when you truly understand what you are doing, you naturally detach from social media. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் வந்து பேசிக்காக நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் யாரோட சார்ட்டு, யாரோட அனாலிசிஸ், யார் என்ன பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு பெருசாக பாதிக்காது. என்னை பெருசாக இது பண்ணேன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கூட வச்சுக்கலாமே தவிர, மற்றபடி நான் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்னை வந்து எதுவுமே பண்ணாது. ஸோ அது வந்து ரெண்டாவது விஷயம். யுவர் பர்ஃபார்மன்ஸ் improves dynamically. ஸோ பிகாஸ் யுவர் ஃபோக்கஸ் இஸ் நோ லாங்கர் டிவைடட். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலான்னு வரும்போது, ஐயோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியல, இவர் என்ன பண்ண இருங்க, இவன் லைவ் போட்டிருப்பான், அவன் லைவ் போட்டிருப்பான், என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாலே ஸோ உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ராங்காக உங்கள் ட்ரேடிங் சார்ட்டு மேலேயே இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரியாக்டிங் டு ப்ரைஸ், ரீச்சிங் டு அதர் ட்ரேடர்ஸ் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர்ஸ் பாருங்கள். அண்டு ரியாக்டிங் ஓகேவா டு வொலாட்டிலிட்டி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரெசிபி ஃபார் ஃபெயிலியர் என்ன விஷயம்னா, இந்த நான் சொல்லுவேன்ல வொலாட்டிலிட்டினா என்னென்னா அந்த ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவேன். வேகமாக வந்து டிஸ்பிளேஸ் ஆகிட்டு இருக்கும்போது, ப்ரைஸ் வேகமாக மொமெண்டமில் இருக்கும்போது நம்ம வந்து உள்ளே போய் ரியாக்ட் ஆக ட்ரை பண்ணுறதோ, இல்லை வந்து இன்னொரு ட்ரேடர் வந்து அப்பா அவர் இது பண்ணிட்டாரு நல்ல வேலை, இவர் சரியாக ட்ரேட் பண்ணாமல் போயிட்டார், ஃபெயில் ஆகிட்டாருன்னு என்ஜாய் பண்ணுறதோ இருக்கட்டும், தட் ஓன்ட் மேக் யூ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஓகேவா, ஸோ அதை வந்து தயவு செஞ்சு எப்பயுமே பண்ணாதீங்க, அது நல்லதும் கிடையாது. ஸோ அதனால் அந்த விஷயங்களில் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருங்க. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மொமெண்டம் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸோ யூ ஆன்டிசிபேட்டட் த மொமெண்டம் இஸ் ஹேப்பனிங் யுவர் ட்ரேடிங் அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனால் யூ டோன்ட் நோ ஒய் ப்ரைஸ் இஸ் மூவிங் ஸோ ஃபாஸ்ட் இன் த மார்க்கெட். அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து திடீர்னு மார்க்கெட் வந்து ஒரு சடன் மூவ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது யூ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட். அதில் வந்து சம்மந்தம் இல்லாமல் உள்ளே போறணும்னு நினைக்கிறது வந்து அது வந்து முட்டாள்தனம். ஸோ அதை வந்து பேசிக்காகவே வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா, ரெண்டாவது நம்ம வந்து ஐசிடி ட்ரேடராக நான் திரும்ப எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா த ஆங்கர் ஆஃப் டைம். ஸோ லண்டன் நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லண்டன் செஷன் நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா வி ஹாவ் டு என்னது அக்செப்ட் த டைம். ஓகேவா, மார்க்கெட்ஸ் ஆர் நாட் ரேண்டம், தே ஆப்ரேட் ஆன் டைம். எக்ஸாக்ட் டைமில் தான் வந்து மார்க்கெட் ஆப்ரேட் ஆகும். இஃப் நாட் எக்ஸாக்ட் டைம், மார்க்கெட் வில் டேக் சம் டைம் லைக் கன்சாலிடேஷன். அதை வந்து நம்ம வந்து டைம் டிஸ்டார்ஷன் கூட சொல்லுவோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரே ப்ரைஸில் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியானதுக்கு காரணம் என்ன, பிகாஸ் த ரைட் டைம் வாஸ் நாட் presented, that's why price was waiting to react. ஸோ அந்த மாதிரியான நேரங்கள் வரும். ஸோ ஓகேவா, மார்க்கெட்ஸ் ஆர் நாட் ரேண்டம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அல்கரிதம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆஸ் ஐசிடி ட்ரேடர் வி பிலீவ் இன் அல்கரிதம் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் டெக்னிக்கல்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் அல்கரிதமிக் ப்ரைஸ். கரெக்டாக, ஸோ அல்கரிதமிக் ப்ரைஸ் டெலிவரி இஸ் பேஸ்ட் ஆன் நியூயார்க் லோக்கல் டைம். ஸோ நம்ம வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் வேர் யூ லிவ், ஆல் சீரியஸ் ட்ரேடர்ஸ் மஸ்ட் ஆங்கர் தேர் அனாலிசிஸ் டு நியூயார்க் டைம். ஸோ நம்ம இந்த உலகத்தில் எந்த இடத்துலேருந்து ட்ரேட் பண்ணாலும் சரி, நம்ம வந்து பேசிக் ஸ்டஃபாக முதல்ல நம்ம வந்து மைண்ட் செட்டில் இருக்க வேண்டியது என்னதுன்னா, வேர் எவர் யூ ட்ரேட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, யூகே ஆர் ஜப்பான், டோக்கியோ, வேர் எவர், பட் வி ஆல்வேஸ் யூஸ் அவர் சார்ட் டைமிங் as a நியூயார்க் டைமிங். ஸோ அதை வந்து என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோ தட் லண்டன் செஷன் ரன்ஸ் ஃப்ரம் approximately 2 AM to 5 AM New York
local time, correct? So now we have -5 and after April we will be having -4. So London session oda 2 to 5 5 am na 5 வரைக்கும் தானா அப்படின்னா இட்ஸ் a peak hour. அந்த 5 to like 7 o'clock in the New York session morning will be lunch time for லண்டன். ஸோ அப்போ வந்து மொமெண்டம் வால்யூம் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்லைட்லி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து த மொமெண்டம் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் பிட்வீன் 2 AM to 5 AM, தட்ஸ் லண்டன், ஓகேவா? அண்ட் தென் the most important window is between 2 AM to 4 AM. இந்த லண்டன் செஷனோட 2 o'clock to 5 o'clock in betweenல நமக்கு முக்கியமான டைம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா the most important window is 2 AM to 4 AM. ஸோ 2 AM to 4 AM ஓட லண்டன் செஷனை தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குது, அது எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ணணும். திஸ் பீரியட் ஃப்ரீக்வெண்ட்லி ப்ரொடியூசஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் அண்ட் லிக்விடிட்டி ரன்ஸ். ஸோ இதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. எப்பயுமே 2 o'clock to 4 o'clock ஏன் நம்ம வந்து லண்டனோட கேரக்டரை லோ ஆஃப் த டே ஆர் லோ ஆஃப் த வீக் மேக் பண்ணோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா இட் ரன்ஸ் அகெயின்ஸ்ட் பயாஸ். ஸோ உங்களோட பயாஸ்க்கு அகெயின்ஸ்டாக ரன் ஆகி ஃபேக்கான பிரேக் அவுட்டு இல்லைனா எங்கேயாவது இருக்கிற லிக்விடிட்டியஸை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கான மொமெண்டம்ஸை அது வந்து கிரியேட் பண்ணும். ப்ரைஸ் ஆஃபன் மூவ்ஸ் அக்ரெசிவ்லி இன் ஒன் டைரக்ஷன் டு என்டைஸ் ட்ரேடர்ஸ் இன்டு சேசிங் பிரேக் அவுட் பிஃபோர் ரிவர்சிங். எப்பயுமே வந்து இப்போது லெட்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து எப்படி இருக்கும்னா இப்போ இந்த இமேஜ்லேயே பார்க்குற மாதிரி ப்ரீவியஸ் டே லோ எடுத்தோடனே அது கொடுத்த அக்ரெஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து உண்மையிலே மொமெண்டம் ஃபார் பை சைடு அப்படின்ற மாதிரியான மொமெண்டமை தான் கொடுத்துருக்கோம். பட் வி ஆர் இன் அ டவுன் ட்ரெண்ட். வி ஆர் லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் எடுத்தாலே போதும். ஆஸ் எ யூரோ வி ஆர் ட்ரேடிங் பியரிஷ் கண்டிஷன். அப்போது இந்த 2 o'clockல இருந்து அந்த 4 o'clock நடக்கிற அந்த ஒரு மொமெண்டமை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா இல்லை லிக்விடிட்டிஸை ஸ்வீப் பண்ண ப்ரைஸ் போயிட்டு இருக்கா, ஸ்டாப் அண்ட்ஸை நடத்துறதுக்காக போதா, பிரேக் அவுட் ட்ரேடர்ஸை வந்து உள்ளே கொண்டு வரதுக்காக பண்ணுதா அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பயுமே ப்ரைஸ் வந்து இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதை வந்து மோஸ்ட்லி 2 o'clock முன்னாடி உங்களுக்கு எங்கே உங்களோட ஐடியாலஜி அப்படின்றத ஆங்கர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? த ரோட் மேப் டு வீக்லி அண்ட் டெய்லி. ஸோ எப்பயுமே யூ மஸ்ட் பிகின் வித் ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ். ஆல்வேஸ் அதான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸில் இருந்து வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ப்ரைஸில் வந்து ப்ராப்பராக வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ யூ மஸ்ட் begin with higher time frame bias, ஓகேவா? 2 the weekly chart determines directional expectations. ஸோ நம்ம வந்து ஒரு வீக்லி பயாஸ் எப்பயுமே நம்ம எப்படி எடுப்போம், நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன், ஒரு சண்டே நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்லி கேண்டில். ஸோ யூஸ்வலி இந்த வீக்லி கேண்டில் ஹவு இட் வில் பி பிரிண்டட். இந்த கேண்டில் ஒரு செல் கேண்டிலாக பிரிண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்லை ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ரிவர்சலாக ஒரு புல்லிஷ் கேண்டிலாகவோ, இல்லை வந்து ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரீசன்ட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோம், மேபி ஒரு கன்சாலிடேஷனில் இது ஒரு டோஜி மாதிரியோ. ஸோ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வி நீட். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு ப்ரைஸை வந்து மொமெண்டமை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக அனலைசஸை உள்ளே கொண்டு வர முடியும். தென் த டெய்லி சார்ட் டிஃபைன்ஸ் த டீலிங் ரேஞ்ச். அஃப்கோர்ஸ் ஒரு டெய்லி சார்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அந்த டெய்லி சார்ட் வந்து சொல்லிடும் அந்த டீலிங் ரேஞ்ச். ஒரு வீக்லி எடுக்கிறீங்கன்னா லாஸ்ட் 3 weeks ஆர் லாஸ்ட் 2 weeks ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, அந்த வீக்லி ப்ரொஜெக்ஷன் நீங்கள் எந்த பக்கம் எதிர்பார்க்குறீங்க, அதுக்கு டெய்லி டீலிங் ரேஞ்ச் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியான ஐடியாவாக கிடைக்கும். வித்தவுட் வீக்லி அண்ட் டெய்லி கான்டெக்ட் ட்ரேடிங் லண்டன் இஸ் பிளைண்ட். ஸோ டெய்லி என்ன பண்ணோன்னு நமக்கு தெரியாது. வீக்லியோட ஐடியாலஜி எனக்கு வந்து பேரிஷாக இருக்குது அப்படின்னா எவ்ரிடே நான் வந்து லண்டனில் என்ன ஆன்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, லிக்விடிட்டி கிராப் அபோவ் அண்ட் கோயிங் லோவர் ப்ரைஸஸ் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்குன்னா அது இருந்தால் மட்டும்தான் என்னால் லண்டனில் போய் ட்ரேட் பண்ண முடியும். அது எதுவுமே எனக்கு தெரியாமல் லண்டனில் சும்மா நான் கிடைக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு, லிக்விடிட்டி ஸ்வீப்பு, எம்எஸ்எஸ்சி, எஃப்இஜி அதில் போய் நான் ரேண்டமாக என்ட்ரி போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து என்னைய வந்து எஸ்எல்லுக்கு தான் கொண்டு போகும், ஓகேவா? அண்ட் தென்
Weekly bias is formed by anticipating whether the weekly candle is likely to expand higher or lower. Definitely இங்கேயே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன், ஒரு வீக்லி கேண்டில் நம்ம பார்க்குறோம், we are trading inside ஒரு ஸ்விங் ஹை மேக் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்சாலிடேட்டட் ஒரு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு பேரிஷ் எஃபிஜியில் இருந்தால் அது ட்ரேட் ஆகிட்டு வந்தான். அப்போது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த செல் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் இதர் செல் கேண்டில் ஆர் அ புல்லிஷ் கேண்டில், அதோட எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் நாட் ப்ரெடிக்ஷன் வித் சர்டனிட்டி. எப்பயுமே வந்து இதுதான் நடந்தே ஆகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், இன்எஃபிஷியன்சிஸ் அண்ட் லிக்விடிட்டி. ஸோ உங்களுக்கு லிக்விடிட்டி எங்கே இருக்குது, இன்எஃபிஷியன்சி எங்கே இருக்குது, எனக்கு டெய்லி எஃபிஜி கீழே இருக்குது, ஸோ அங்கே டெய்லி எஃபிஜிக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் நான் இங்கே கூட பார்க்கலாம், எனக்கு கீழே ஒரு டெய்லி எஃபிஜி இருக்குது, ஸோ அதுக்கு கீழே ஒரு டெய்லி எஃபிஜி இருக்குது. ப்ரைஸ் மைட் ரியாக்ட் டு த டெய்லி எஃபிஜி ஆர் தட் கேன் கோ ஹையர் ப்ரைஸஸ் ஆர் எல்ஸ் ஒரு செல் கேண்டலாக கூட இருக்கலான்ற ஒரு ப்ரெடிக்ஷன் தான் என்னோடதே தவிர இட்ஸ் ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால ஏன்னா நம்மளால் வந்து 100% ஷூராக சொல்ல முடியாது. பட் ஒன்லி பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் இன்எஃபிஷியன்சிஸ் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை கற்று தரும். த டெய்லி சார்ட் ப்ரொவைட்ஸ் த ப்ரீவியஸ் டேஸ் ரேஞ்ச். மோஸ்ட் ஹை ப்ராபபிலிட்டி செட் ஆஃப் ஃபார்ம்ஸ் ரிலேட்டிவ் டு திஸ் ரேஞ்ச். எப்பயுமே ஒரு டெய்லி சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸை நமக்கு கொடுக்கும். ப்ரீவியஸ் டே ஒரு செல் கேண்டில்ஸ் ஒரு செல் வீக் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு செல் வீக்கில் ஒரு டெய்லி கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதுன்னா எனிஹவ் வந்து ஒரு 3 டேஸாவது மினிமம் செல்லாக இருக்கும். 1 டே வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆர் ரிவர்சல் இருக்கலாம். அப்போது அந்த ஒரு செல் கேண்டில் பியரிஷ் மொமெண்டமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி ப்ரீவியஸ் டே செல் கேண்டில்ஸ் ப்ரொவைட்ஸ் யூ த range, okay for cell setups. Okay, and so weekly bias is formed by okay, so expand lower higher இதை பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து when we are bearish, ஓகேவா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. the best cell setup forms in the lower half of the previous day range. எப்பயுமே நம்ம ஒரு செல் கேண்டில் எதிர்பார்க்குறோம் டெய்லியில் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஈக்லிபிரியமுக்கு கீழே, அதாவது செகண்ட் ஹாஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா மேலே இருக்க அப்பர் ஹாஃப் அண்ட் லோவர் ஹாஃப். ஸோ லோவர் ஹாஃபில் தான் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா 1/3 ஆஃப் த லோவர் குவார்டர் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ அதுலேருந்து அதையே வந்து ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா அதோட ஈக்லிபிரியத்துக்கு கீழே ஒரு 25% வந்து மேக்ஸிமம். ஏன்னா ரொம்ப மோஸ்ட்லி வி ஆர் இன் அ பியரிஷ் மொமெண்டம் அப்படின்னா இம்மிடியட்டாக ப்ரைஸ் வந்து உங்களோட டைரக்ஷனை நோக்கி தான் போக ஆரம்பிக்குமே தவிர டுவர்ட்ஸ் பை ஸ்டாப்ஸ் திரும்ப வர்றதுக்கு அதுக்கு வந்து மொமெண்டம் பத்தாது. ஓகேவா? ரைட். London setups often form around relative equalize or a single high on the 5 minutes or 15 minute chart. These highs attracts buy stops. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் லண்டன் 2 o'clock ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த லண்டன் 2 o'clock ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ்லேயோ ஒரு 15 மினிட்ஸ்லேயோ எனி ஹை ஆர் ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் which is formed against your bias. ஓகேவா? உங்களுடைய பயாஸ் பீரிஷாக இருக்குது, ஆனால் புல்லிஷாக மேலே வந்து 2 ரிலேட்டிவ் ஈக்குவலைஸோ ஒரு சிங்கிள் ஹையோ இருக்குன்னா டெஃபினெட்லி ப்ரைஸ் வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். அந்த பை ஸ்டாப்ஸை எடுத்ததுக்கப்புறம், அந்த பை சைட் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக வந்து ட்ராவல் ஆச்சுன்னா பை ஸ்டாப்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வில் பி வெயிட்டிங். அப்போது ப்ரைஸ் அங்கே போயிட்டு என்ன பண்ணுது, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுதா, இல்லை வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸை ஏமாத்துறதுக்காக கேண்டிலே வச்சுட்டு கைண்ட் ஆஃப் கேண்டில் பாடி சூப் வச்சுட்டு வருதா, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆன்டிசிபேட் பண்ணி ரெடியாக இருக்கணும். During London, price frequently runs above these highs and equalize. So this move is designed to trigger buy stops and லூர் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ். எப்பயுமே அவங்க அந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மொமெண்டமை கேப்சர் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான் ப்ரைஸ் இந்த மாதிரியான ஒரு ட்ராப்பை வந்து செட் பண்ணும். த ட்ராப் இஸ் கால்டு ஜூடா ஸ்விங், ரைட்? So smart money uses this liquidity to enter short position. The rally is not strength. Okay, இட்ஸ் அ மெக்கானிசம் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஹைஸில் ரொம்ப ஸ்ட்ராங் மொமெண்டம் மாதிரி போகுது பை ஸ்டாப்ஸ் எடுக்க அகெயின்ஸ்ட் யுவர் பயாஸ் அப்படின்னா, உங்கள் பயாஸ்க்கு அகெயின்ஸ்டாக போகுதுன்னா ஸ்மார்ட் மணி அபவுட் டு ஆங்கர் தேர் பொசிஷன் அபோவ். ஓகேவா? தே வில் பி பையிங். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வந்து மேலே வந்து தே வில் பி செல்லர்ஸ் அண்ட் தே வில் பி பையிங் அபோவ் அண்ட் தே வில் பி செல்லிங் லோவர் ப்ரைஸஸ். அதனால தான் அவங்க வந்து உங்களை அந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து ஆங்கரிங் பண்ணிட்டு பொசிஷனை கீழே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ்
Smart money uses that liquidity. So sell models liquidity hunter. This move is commonly referred as Judas swing. நமக்கு அந்த 2 o'clock to 4 o'clock நீங்கள் நியூயார்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டையர் லண்டன் ஃப்ரம் 12 o'clock midnight to 5 o'clock வந்து என்டையர் ரேஞ்ச் இஸ் ஜூடாஸ் ஸ்விங். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் மூவ் இஸ் காமன்லி ரெஃபர்ட் as ஜூடாஸ் ஸ்விங். இட் இஸ் ஃபாஸ்ட், வைலண்ட் அண்ட் எமோஷனல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும், வைலண்ட்டாக இருக்கும், டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். அண்ட் இட்ஸ் பர்பஸ் is to force traders into அந்த அந்த மொமெண்டம்ல நம்மளை வந்து உள்ள புஷ் பண்றதுக்காக தான் நம்மளுடைய ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டை பிரேக் பண்ணி நம்மளை உள்ள என்ட்ரிக்குள்ள ஃபோர்ஸ்ஃபுல்லாக வர வைக்கிறதுக்கான மொமெண்டம் இந்த ஜூடா ஸ்விங்கில் நடக்கும். ஸோ வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் வைல் ட்ரேடிங் ஜூடா ஸ்விங். ஓகேவா? If you feel fear, urgency or FOMO during this move, you are reacting. Professional trader anticipate this behavior in advance. So இதை வந்து ரெண்டு வகையாக கூட நீங்கள் பண்ணலாம். Either you can anticipate price to trade above that relative equalize or the 5 or 15 minutes high, ஓகேவா, against your bias. அந்த மொமெண்டமில் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். Or else you can wait for, you can anticipate price to take out those traders and smart money to anchor that position. அதுக்கப்புறம் கிடைக்கிற ரிவர்சல்ல you can trade with your பயாஸ். உங்களோட பயாஸோட டைரக்ஷன் என்னவோ அது என்ன சொல்லுதோ அது கூட வந்து உங்களால வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க. ட்ரேடிங் வித்தவுட் ஆன்டிசிபேஷன் இஸ் லைக் செயிலிங் வித்தவுட் ரடர். யூ ஆர் த மெர்சி ஆஃப் வொலாட்டிலிட்டி. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டிசிபேட் பண்ணாம நான் வந்து ஒரு செல் எதிர்பார்க்குறேன், இந்த செல் இந்த இடத்துல மொமெண்டம்ல நடக்க வாய்ப்பு இருக்கு, திஸ் கைண்ட் ஆஃப் அ செட்டப் அபவுட் டு பி ஃபார்ம்டு பிகாஸ் எனக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது, ஆர்எல்ஸ் இந்த இடத்துல இன்எஃபிஷியன்சி இருக்குது, கைண்ட் ஆஃப் எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. அந்த ஐடியாலஜியில் எனக்கு வந்து என்னோட மாடல், கைண்ட் ஆஃப் அ மாடல், எனி மாடல், அது வந்து ப்ரெசென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் என்னால் வந்துட்டு அந்த மொமெண்டமில் என்னால் டெசிஷனே ப்ராப்பராக எடுக்க முடியும். இல்லைன்னா என்னால் ப்ராப்பர் டெசிஷன் எடுக்கவே முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? And one more thing, the final thing is the power of one. Success requires specialization. So one market, one session, one model. If you are failing, okay, frequently, நீங்க வந்து ரொம்ப frequent-ஆ fail பண்றீங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா you have to use this model. ஓகேவா? So most trader fail because they overtrade. They attempt to trade multiple session, multiple market, multiple models. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், உங்களால் எல்லா மார்க்கெட்டையும் எல்லா செஷனையும் வந்து செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு நாஸ்டாக்கையும் ஒரு கோல்டையும் வந்து தனித்தனியாக அதோட பிஹேவியரல் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் பிரித்து பார்க்க முடியாது. உங்கள் மைண்ட் செட் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா யூ ஆர் சப்போஸ் டு யூஸ் திஸ் பவர் ஆஃப் ஒன். Because each and every market and each and every session has that's own purpose. இல்லையா? அந்த பர்பஸுக்கு தான் மார்க்கெட் வந்து அந்த நேரத்தில் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் மாடல்ஸ் கண்ணாம்னான்னு மாற்றிக்கிட்டே இருக்காது. இஃப் யூ நோ லாட் ஆஃப் டாபிக்ஸ் ஜஸ்ட் ஃபர்கெட். ஓகேவா? நீங்கள் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறீங்களோ அந்த மாடல் பர்சன்ட் ஆனால் அந்த செஷனில் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லையா ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, ஐயோ இதுக்கு பதிலாக அது பார்த்துருந்தா நான் ட்ரேட் பண்ணியிருப்பேன், அதுக்கு பதிலாக இந்த மாடல் ட்ரேட் பண்ணியிருந்தா நான் எனக்கு வந்து டிபி அடிச்சிருக்கோம். ஸோ டோன்ட் ரியாக்ட் லைக் தட். ஓகேவா? ஸோ கிடைக்கல அவ்வளோதான். பட் ஆனால் நீங்கள் அதை வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு வந்து அந்த இடத்துல வந்து கண்ணாமண்ணான்னு வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். லேர்னிங் டேக்ஸ் டைம்ஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. லேர்னிங் ஆல்வேஸ் டேக்ஸ் டைம். வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு டீசென்டனைஸ் யுவர் செல்ஃப். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த லேர்னிங் பீரியடுன்றதை வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ லண்டனை வந்து ட்ரேட் பண்ணுறதுன்றதை தாண்டி பொதுவாகவே ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா இட் வில் டேக் சம் டைம். ஸோ யூ ஹவ் டு கிவ் யுவர் செல்ஃப். இல்லையா? ஸோ வந்து ஒரு 18, 15, 20 இயர்ஸாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். ஐ மீன் கற்றுக்குறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், நமக்கு டீச்சர், ப்ரொஃபஸர்ஸ், லாட் ஆஃப் பீப்புள் டீச்சிங் அஸ். பட் நம்மளால் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம சூஸ் பண்ண ப்ரொஃபஷனில் வந்து நம்மளால் ஸ்பெஷலைஸ்ட் பர்சனாக இருக்க முடியல, நம்மளால் வந்து ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண முடியல, அந்த ப்ரொஃபஷனில் நம்மளால் வந்துட்டு ஒரு நம்பர் 1 பர்சனாக இருக்க முடியல. ஒய்? பிகாஸ் வி ஸ்ட்ரகிள். ஏன்னா லாஸ்ட் 10-15 இயர்ஸை நம்ம சொல்லி கொடுத்ததையே நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம அதுலேருந்து மேலே வர முடியல. பட் ஆனால் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 10 days 15 days மென்டார்ஷிப் ஆர் வாட்சிங் அ யூடியூப் வீடியோ தட் don't make you a millionaire. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லேர்னிங் ஆல்வேஸ் டேக்ஸ் டைம். பேப்பர் ட்ரேடிங் அண்ட் ரீப்ளே ஆர் நெசசரி டு பில்ட் கான்ஃபிடென்ஸ். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர் ட்ரேடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நான் அடிஷ்னலாக ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டெல் தட்
tape reading is also very very important. First you do the tape reading, ஓகேவா? ஒரு ஃபர்ஸ்ட் 15-30 days வந்து once you learn the content, first 15-20 days வந்து நீங்கள் வந்து ஒரு tape reading பண்ணுங்க. tape reading in the sense nothing, no trade, no tool, nothing, just you are following the price action. Okay, you are anticipating the model. When the model presents, you are expecting the candles, what kind of a candle to be presented. எனக்கு எந்தெந்த மாதிரி கேண்டல்லாம் ப்ரெசென்ட் ஆனால் என் டார்கெட்டை போய் ஹிட் பண்ணுன்றத நீங்கள் வந்து மைண்டில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறத அங்கே நடக்கும். அந்த நடக்கிறத எது சரி எது தப்புன்னு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி அதில் கிடைக்கிற வந்து உங்களுடைய வின் ரேஷியோ, உங்களுடைய ரிசல்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு நம்மளால் ரியல் மணி ஆர் ஃபண்டட் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஐடியாக்குள்ளேயே வருவீங்க. கரெக்டாக? லைட் ட்ரேடிங் பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் த மாடல் லீட்ஸ் டு எமோஷனல் டேமேஜ். ஆல்வேஸ் ஒருத்தர் ஒரு மாடல் சொல்கிறாரு அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட்னு அடுத்த நாளே கொண்டு போய் ட்ரேட் போடுறத தயவு செஞ்சு நிறுத்திட்டு, இல்லை நான் பேப்பர் ட்ரேட் தான் பண்ணேன், இல்லை நான் வந்து சும்மா தான் அப்படின்னு இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து அந்த மாடலை லேர்ன் பண்ணி ஒரு 10-15 days பேக் டெஸ்டிங், 10-15 days டேப் ரீடிங், 10-15 days டெமோ ட்ரேடிங், அண்ட் தென் யூ கம் பேக் டு லைவ் ட்ரேடிங். தட் ஓன்ட் மேக் யூ எனி எமோஷனல் டேமேஜஸ். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் closing and accountability, very very important. There is no shame in admitting this is difficult. ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு அட்மிட் பண்ணுறது தப்பே கிடையாது. முதல்ல யார் ஒருத்தர் தனக்கு தெரியலன்றத ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களால தான் லேர்ன் பண்ண முடியும். எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன்ல, கையில் இருக்கிறத இழந்தாதான் இன்னொன்று எடுக்கவே முடியும். ஸோ நான் இருக்கிறதையும் விட மாட்டேன். நான் வந்து எனக்கு புதுசாகவும் ஒன்று வேணும்னா தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் டு ஹோல்டு, இல்லையா? வந்து நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போது முடிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுமோ அதை தெரியும்னு அட்மிட் பண்ணுங்கள். தெரியலன்னா தயவு செஞ்சு 200% அட்மிட் பண்ணி எனக்கு இது தெரியல, தெர் இஸ் நோ ஷேம், நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எண்ட் ஆஃப் த டே யார்கிட்ட நீங்கள் கேட்டு கற்றுக்கிட்டாலும் சொல்லி கொடுத்தவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் லாபம். பிகாஸ் யூ ஆர் லேர்னிங், இல்லையா? ஸோ அந்த எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் only when you are admitting your இது. அதனால்தான் ஸோ யூ ஆர் த டிசைடிங் ஃபேக்டர் இன் வெதர் யூ சக்சீட் ஆர் ஃபெயில். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் ஜெயிக்காததுக்கும் உங்களுடைய ஓன் டெசிஷன் தான். ஸோ உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து டிசைட் பண்ணும். நான் வந்து லேர்னிங்காக எவ்வளோ டைம் எடுத்துக்க போகிறேன், அந்த லேர்னிங்கை வந்து மாஸ்டர் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்க போகிறேன், கைண்ட் ஆஃப் இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போகிறது நீங்கள் தான். ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் தான் கொண்டு வரணும். ஸோ அதில் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ட்ரேடிங் சக்ஸஸ் இஸ் நாட் ரிமூவ்டு பை பையிங் மோர் கோர்ஸ் ஆர் இண்டிகேட்டர்ஸ். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் சக்ஸஸ் இஸ் நாட் ரிமூவ்டு. எப்பயுமே நான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன், ஸோ உங்ககிட்ட வந்து 10 இண்டிகேட்டர் இருக்குது, அதனால் நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிடலாம். இல்லை வந்து ஒரு 4-5 மென்டர்ஷிப் கண்டினியூஸாக நீங்கள் வந்து மென்டர் டு மென்டர் ஜம்ப் ஆகிட்டே இருக்கீங்க, அதனால் நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ ட்ரேடிங் சக்ஸஸை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிக் டு பிளான். ஓகேவா? ஸ்டிக் டு ஒன் மாடல், ஒன் செஷன், ஒன் ட்ரேட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஸ்டிக்காக இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். The learning curve is பர்சனல் அண்ட் அன்அவாய்டபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போயுமே அந்த லேர்னிங் கர்வ் வந்து பர்சனலாக இருக்கணும் அண்ட் அன்அவாய்டபிள். இதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. சும்மா வந்து நான் வருவேன், அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து ஒரு பாட்டை வச்சு ஒரு இதை வச்சு நான் வந்து ஒரு லைக் எனக்கு தெரிஞ்ச பேட்டர்னை வந்து நான் வந்து அப்படியே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போதெல்லாம் பேட்டர்ன் வைஸ் ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவேன். தட் ஒன்ட் ஹேப்பன், தட் ஒன்ட் மேக் யூ மில்லியனர். அதை வந்து ரொம்பவே மைண்டில் வச்சுக்கோங்க. த ஐசிடி அப்ரோச் எம்பத்தைசஸ் டிசிப்ளின், டைம் பேஸ்ட் எக்ஸிக்யூஷன், ஹையர் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் அண்ட் எமோஷனல் நியூட்ரலிட்டி. ஸோ எப்பயுமே எமோஷ்னலில் வந்து நமக்கு நியூட்ரலாக இருக்கணும். ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நம்மளோட பயாஸ், நம்மளோட மாடலுக்கு அலைன் ஆகணும். அண்ட் தென் டைம் பேஸில் எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம எப்பயுமே ஒரு மாடலோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ட்ரேட் போகலான்னு நினைக்கும் போது யூ ஹவ் டு எப்பயுமே செக் பண்ண வேண்டியது டைம் தான் முதல்ல. அண்ட் தென் த டிசிப்ளின் டு அப்ரோச். ஸோ நான் வந்து ஒரு மாடல் ஒரு பேரை நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா ஹவ் ஐ அப்ரோச். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஃபாலோ த மாடல், ட்ரஸ்ட் த ரூல்ஸ் and execute only at the specific time, consistency become possible. ஸோ நம்ம ஊரில் ஒரு சின்ன பழமொழி இருக்குல்ல, எறும்பூர கல்லும் தேயும்னு சொல்லுவாங்களே. இனியோ எப்படி வந்து லாஸ்ன்றது என்டையர்லி லாஸாகவே இருந்துட முடியுமா? அப்படி கிடையாது. இஃப் யூ ஸ்டார்ட் ஸ்லோ, லிட்டில் பை லிட்டில், நீங்கள் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் அந்த மாடல் அதை வந்து கண்டினியூஸாக மினிமம் ஒரு 3 to 6 month கூட நம்ம வந்து ஒரு மாடலில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் இருக்க முடியல அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து நம்மளால்
நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரை இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்டிக் பண்ணுங்கள், அதில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். பி த ஹண்டர் டு ட்ரேட். ஓகேவா? ஸோ அது வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டது இதுதான் நான். ஸோ முடிஞ்ச வரை எல்லாத்தையும் இப்படி எடுங்க. லண்டன் சில்வர் புல்லட் சீக்கிரமே நான் வந்து ஒரு யூடியூப்பில் போடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறேன். ஸோ லண்டன் சில்வர் புல்லட் மாடல் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோ, அதுதான் வந்து கோல்டன் மாடல் ஆஃப் ஐசிடி ட்ரேடர்ஸ் ஃபார் லண்டன். பட் அதில் முக்கியமானது என்னென்னா, இந்த டைம் விண்டோவில் நடக்கிற ஜூடா ஸ்விங்கு என்னெல்லாம் பண்ணும், அதை எப்படி ஆன்டிசிபேட் பண்ணுன்றதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரை அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ. ஓகேவா?